Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா with perfect measurements ஓட ingredients எப்படி யூஸ் பண்ணுங்கறத நான் பார்க்கறேன். இதுக்கு பாத்தீங்கன்னா first ஒரு பவுல்ல நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்க போறோம். unsalted butter தான். கிட்டத்தட்ட 45 to 47 கிராம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து vegetable oil சேர்த்துக்க போறோம். அதுவும் அதே அளவு தான் 45 to 47 கிராம். எந்த ஒரு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. vegetable oil தான் அது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இந்த பட்டரையும் ஆயிலையும் நல்லா அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கேஸ்டர் சுகர் இல்லைனா பொடி பண்ண சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 160 கிராம். இல்லை நீங்கள் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 170 கிராம் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 160 கிராம் கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆட் பண்ண பட்டர், ஆயில், இந்த கண்டென்ஸ் மில்க் இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். நீங்கள் ஹேண்ட் வாஷ் கூட யூஸ் பண்ணி நல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து 80 கிராம் போல் புளிக்காத தயிர் எடுத்துக்கிங்க. இது கூட கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 100 ml பால். இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ட்ராப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் லெமன் ஓவர் ஆட் பண்ணாதீங்க, அந்த ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு வந்து மாறிடும். இது ஒரு 5 minutes நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ 80 கிராம் தயிரை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நார்மலாக ஹேண்ட் வாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு நான் பிளெண்ட் ஆகணும். கண்டென்ஸ் மில்க் எல்லாமே க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துச்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸை பார்த்துலாம் வாங்க. இப்போ போல் 170 கிராம் போல் மைதா எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா. எக்லெஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக பேக்கிங் சோடா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ரெடி பண்ண வெட் மிக்சரில் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு 1 டீஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா அந்த பேக்கரி ஸ்மெல் எப்படி வரும், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த ஸ்மெல் உங்களுக்கு இந்த கொடுக்கும் பைனாப்பிள் எசன்ஸு. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா லம்ஸ் வராமல் இருக்கும். 2 to 3 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேட்ச் பை பேட்சாக தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது எக்லெஸ் கேக்குங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கும் நம்மளுடைய பேட்ரு. ஸோ பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. எக்லெஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸோடு பண்ணிங்க அப்படின்னா ரெசிபி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மைதாவையும் நம்ம இந்த மாதிரி சீவ் பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். இந்த எக்லெஸ் வெனிலா கேக்கில் நீங்கள் வந்து சாக்லேட் கேக் ஆட் பண்ணணும் அப்படின்னா 160 கிராம் மைதாவும் 10 கிராம்ஸ் நீங்கள் வந்து கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது பேட்சும் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு விஸ்க் பண்ண உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சா அந்த பால், வினிகர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டார்டிங் ஓவராக நீங்கள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மிக்சர் ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க, திரும்பி உங்களுக்கு அந்த லூஸ் கண்டென்ட் வர மாதிரி இருக்கும். நல்லா அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வர மாதிரியே இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ மீதி இருக்கிற பால், வினிகர் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா லூஸ் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி நல்லாமே ஒன்றும் நீங்கள் ஸ்பாட்ச்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடுக்கு. இப்போ பேட்டர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸோட பண்ணிங்க அப்படின்னா மைதா திரும்பி கொட்டணுமா எதுவுமே கிடையாது. பாருங்கள், பர்ஃபெக்ட் ரிப்பன் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை 8 inch டின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 1 kg கேக்குக்கான ரெசிபி. ட்ரேயில் வந்து கீழே வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். நம்மளோட பேட்டர் ஊற்றுமே பாருங்கள், நல்ல ஃப்ளோவில் நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வந்து ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போத் டாப் அண்ட் பாட்டம் ப்ராட் யூஸ் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஊற்றின பேட்டரை லைட்டாக டேப் பண்ணிக்கிங்க. ஸோ தட் எங்கேயாச்சும் ஏர் பபிள்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக பேக் ஆகாது, அன்ஈவன் ஆகிடும். லைட்டாக வந்து டூத் பிக் வச்சு கூட நீங்கள் வந்து ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ ஓவன் ப்ரீஹீட் பண்ணி ஓவனில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 kgங்கிறனால கிட்டத்தட்ட 50 to 55 minutes ஆகும். அதே 180 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ 45 minutesக்கு அப்புறம் எனக்கு பேக் ஆயிருந்துச்சு. இப்போ நான் ஓவன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்கு. இது எக்லெஸ் கேக்குங்கிறதுனால நம்மளுக்கு மேலே லைட்டாக கிராக்ஸ் வரதான் செய்யும். ஸோ நோ இஷ்யூஸ் அதில். இதை இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எக்லெஸ் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.